எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஆல். இப்போ இந்த வீடியோல நம்ம அக்கவுண்ட், அதாவது மணிக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ மணி அக்கவுண்ட் அப்படின்னா லைக் வந்து இன்ட்ரெஸ்ட்னா என்ன, மெச்சூரிட்டி வேல்யூனா என்ன, பிரின்சிபல், அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட், அக்கவுண்ட், மணி, இதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். டெரிவேஷன் கிடையாது. டெரிவேஷன் ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ குயிக்கா ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட், அதாவது மெச்சூரிட்டி ஆகி வரக்கூடிய அமௌண்டோடைய ஃபார்முலா என்னன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து மெச்சூரிட்டி ஆகி வரக்கூடியது. இந்த பிரின்சிபல்ங்கிறது நம்ம டெபாசிட் பண்ண காசு, இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் நமக்கு கொடுக்கறது. நவ் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுமே ரெண்டு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100, பிஎன்ஆர் பை 100, ஆர் சில பேர் வந்துட்டு பிடிஆர் பை 100 போடுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். டீனா டைம் பீரியட், இது பிஆர்டி பை 100 சொல்லலாம். எனிதிங் இஸ் ஃபைன். மூணுமே மல்டிப்ளை தான் பண்ண போறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்னு குவார்டர்லி, இன்னொன்னு ஹாஃப் இயர்லி, இன்னொன்னு ஆனுவலி. ஆர் ஈவன் இதுக்கு நம்ம மந்த்லி கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ 4 வெரைட்டி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா கண்டுபிடிக்கணும்னா அது இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி. இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்டோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ குவார்டர்லி அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 4 by 100 the whole power 4n. இது குவார்டர்லி. இது half yearly amount equal to principal into 1 plus r by 2. ஏன்னா half yearly அதனால rate of interest வந்து by 2 divided by 100 the whole power 2n. annually amount equal to principal into 1 plus r by 100 the whole power n. அப்போ monthly அப்படின்னா amount equal to principal into 1 plus r by 12 months இருக்கு. So divided by 12 by 100 the whole power 12n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம், அமௌண்டோட வேல்யூ. இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பிரின்சிபல் பண்ணோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான வேல்யூ மட்டும் நமக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு 2 விஷயம் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டோட வேல்யூ மட்டும் வேணும்னா இந்த ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஆனா இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. இஃப் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் ஆர் மந்த்லி, அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அமௌண்ட் அந்த அமௌண்ட்ல இருந்து அந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம ஜென்ரலா சொல்லும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு சொல்லுவோம், இங்க எழுதி இருக்கிற மாதிரி. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூஸ் தான் இந்த டிஃபரன்ஸ் பிளட் இருக்கு. ஸோ இதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கீவேர்டு வச்சு எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், ஸோ இது இன்கேஸ் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, தேர் இஸ் சம் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ, டிப்ரிசியேஷன் ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சில சம்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த கேசஸ்ல, அதாவது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நம்ம வந்து அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா p இன்டூ 1 மைனஸ் ஆர் பை 100 தி ஹோல் பவர் n. ஸோ இதுவுமே கொஸ்டின் பொறுத்து தான். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணா லைக் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சிஐஎஸ்ஐ, அப்புறம்
டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அந்த ஃபார்முலாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CI and SI, compound interest and simple interest for 2 years அப்படின்னு வச்சுக்கோங்களேன். P into Rக்கு மட்டும் ஸ்கொயர் by 100 ஸ்கொயர். இப்போ இதே இது 3 இயர்ஸ்க்குன்னா 3 into P into Rக்கு மட்டும் ஸ்கொயர் by 100 ஸ்கொயர் பிளஸ் Rக்கு ஸ்கொயர் தானே போட்டிருக்கோம். ஸோ P into R by 100 the whole power 3. So 2 yearsக்கு simple, 3 yearsக்கு அந்த 2 yearsக்கான ஃபார்முலாவே வரும், பட் இன்டூ 3 வரும். பட் ஆருக்கு ஸ்கொயர் தான் போட்டிருக்கு 3 இயர்ஸாக இருந்தாலும். ஸோ 100க்கும் ஸ்கொயர் தான் போட்டிருக்கு 3 இயர்ஸாக இருந்தாலும். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு நம்ம இன்னொரு டைம் R by 100 the whole power 3 பண்ணணும். If at all different rate of interest percentage இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, அது வந்து 3 வருஷத்துக்கு R1%, அடுத்த வருஷம் R2%, அடுத்த வருஷம் R3%ன்னு டைம் பீரியட் வந்து ஒரு 3 இயர்ஸ். இந்த மாதிரி சினாரியோக்கு நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படின்னு கொஷின்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ், கொஷின்ல ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா P into 1 plus R1 by 100 the whole power 1. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் R2 ஆயிடுச்சுல்ல, ஸோ R2 by 100 அகெயின் அடுத்த வருஷமும் ஒரு வருஷம் தான். மூணாவது வருஷம் R3 by 100 the whole power 1. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்படி பிரிச்சு இதே இது லாஸா இருந்துச்சு அப்படின்னா P into லாஸ்னா மைனஸ் 1 minus R1 by 100 முதல் வருஷம் அகெயின் இன்டூ இது வந்து ரெண்டாவது வருஷம், அதே மாதிரி மூணாவது வருஷம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். ஸோ பிரின்சிபல் ஒன்று தான் இருக்கும், P இன்டூ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு அக்கௌண்ட், மணி, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். இது தவிர வேறு ஏதாவது ஆட் ஆன் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஆல் லேர்ன் டுகெதர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.